வணக்கம் உறவுகளே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி தான் போடுறேன். இன்றைக்கி கொஞ்சம் வெடி வாங்கி வச்சுருந்தோம். அதை கொண்டு போய் என் ஃப்ரெண்டுக்கும் அம்மாவுக்கும் தம்பி இருக்கான். தம்பி பொண்ணு வீட்டில் அம்மா வீட்டில் இருக்கா. சரி, அவளுக்கும் ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு அம்மாவுக்கும் ஒரு சேலையை வாங்கிட்டு தம்பிக்கு கொண்டு வெடியை கொடுத்துட்டு அப்படியே என் ஃப்ரெண்டுக்கும் வெடி கொடுத்துட்டு வரலான்ட்டு நானும் மாமாவும் திடீர்னு தான் சொன்னார். ஒரு 4 மணிக்கு மேலே வா போயிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை மீன் கடை போடணும். அதனால் இன்றைக்கி போய் அம்மாவை பார்த்துட்டு அதெல்லாம் கொடுத்துட்டு வந்தோங்க. கொடுத்து ஃப்ரெண்டுக்கு ஃபோன் போட்டேன், ஊருக்கு வரோன்னு சொல்லுவோன்ட்டு. பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே விருதுநகருக்கு வந்துடுச்சு. இன்றைக்கி பிரதோஷம்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு விருதுநகருக்கு போயிட்டு அப்படியே ஃப்ரெண்டை மீட் பண்ணிவிட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்பு போவோன்னு சொன்னது தாங்க. டக்குன்னு ரெடி ஆகிட்டேன் பாருங்கள். அவ்வளோ சந்தோஷம். அம்மாங்க ஊருக்கு போகிறது தான். பொம்பளை பிள்ளைங்க ஒவ்வொருத்தருக்குமே அம்மாங்க ஊருக்கு போகிறது ரொம்பவே பிடிக்குங்க. அதனால் நானும் வேகமாக கிளம்பி ரெடியாகி உட்காந்துருந்தேன். எங்கள் மாமா வர தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி. சரி, அப்படியே கிளம்பி போய் ஊருக்கு போய் வெடி, பிறகு பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு, தம்பி பொண்ணு அங்கே இருக்கா, அவளுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போனோம். பிறகு அம்மாவுக்கு ஒரு சேலை வாங்கிட்டு போனோம். அதையும் கொடுத்துட்டு தம்பிக்கு தாங்க ட்ரெஸ் எடுக்கலை. அது கொஞ்சம் மனசு வருத்தமாகவே இருந்தது. சரி, ட்ரெஸ் எடுக்காமல் வந்துட்டோமே அப்படின்ட்டு. சரி இருக்கட்டும், அவ்வளோதாங்க என்னாலையும் முடியுது. இன்னும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு பயிராசு வந்து இன்னொரு 3 மாதம் லீவ் விட்டுருவாங்க. அதனால் என் பாடுவே இன்னும் கொஞ்சம் திண்டாட்டத்தில் தான் இருக்கும். சரி பார்ப்போம். ஊர் வரைக்கும் போயிட்டு ஃப்ரெண்டை பார்க்க முடியலையே அப்படின்னு கவலையாக இருந்துச்சு. பிறகு ஃபோன் போட்டேன். எவ்வளோ நான் விருதுநகரில் தான் இருக்கேன், பிரதோஷம், அதனால் சாமி கும்பிட வந்தோம், நீ வா நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னுச்சு. எவ்வளோ நான் அம்மா வீட்டிலேருந்து இனிமேல் தான் கிளம்பவே போகிறேன் அப்படின்னு. சரி வா பரவாயில்ல அப்படின்னுச்சு. நான் வெயிட் பண்ணுறேன்னுச்சு. சரின்னு சொல்லி எனக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சுங்க. சரி, ஆளுக்கு ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிடுவோம் அப்படின்னு நினச்சோம். பிறகு பார்த்தா இல்லை சாப்பிட்டு போவோம் அப்படின்னுச்சு. சரி, ஃப்ரெண்டுக்குள்ளே சாப்பிட்றது யாருக்கு தாங்க பிடிக்காது. சரி வா போவோம், நல்ல ஹோட்டலாக பார்த்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு விருதுநகரில் ஹோட்டல் கமாலயான்னு சொல்லி ஒரு பெரிய ஹோட்டல் இருக்குங்க, அங்கே போனோம். அங்கே நல்லாவே இருந்தது. இதோ பழைய காலத்து கூரை வீடு மாதிரி நல்லா குட்டி குட்டியாக லைட்டு அங்கே இருந்தது. அந்த இருட்டுக்கு அதுக்கும் அந்த லைட்டு வெளிச்சம் எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க. கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு செடியெல்லாம் அது மாதிரி பக்கத்தில் நல்ல செடியெல்லாம் வச்சுருக்காங்க சைட்லலாம். ஹோட்டல் பார்க்க நல்லா இயற்கையாக நல்லா அருமையாக இருந்தது. சரி பார்த்துட்டு அப்படியேவும் அவங்கவுங்களுக்கு பிடிச்சது 4 பேருக்கு பிடிச்சது வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரீயாக பேசிட்டு அதுக்கு பிறகு தாங்க கிளம்புனோம். பிறகு இந்த மாதம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் ஐப்பசி மாதம் வந்து எப்போயுமே காளியம்மா கோயிலுக்கு பொங்கல் வைப்பாங்க. பொங்கலுக்கு கூப்பிட்டுச்சு. எவ்வளோ குரூப் எல்லாம் எடுக்க போகிறோம், வந்துரு அப்படின்னு சொல்லி பொங்கலுக்கு வந்துரு அப்படின்னுச்சு. இல்லை இந்த தடவை டவுட்டு தான். அம்மா ஒரு ஆள் தான் இருக்குது, அம்மாவால் செலவெல்லாம் சமாளிக்க முடியாது, பார்ப்போம் அப்படின்னு. ஆமாம், உங்கள் அம்மா செலவு பண்ணுது, நீ ஒழுங்கா வா வந்துரு அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துச்சு. சரி கண்டிப்பாக வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலில் நல்லா சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்டை பார்த்த திருப்தியோடு சாப்பிட்ட வயிறு நிறைஞ்ச திருப்தியோட வீடு வந்து சேர்ந்துட்டோங்க. இன்றைக்கி ஈவினிங் பொழுது எனக்கு சூப்பராக போயிருந்துச்சு. ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கொஞ்ச நேரம் ஃப்ரெண்டை பார்த்தாலும் அது ஒரு தனி சந்தோஷம் தாங்க. என்ன, எல்லாத்தையும் மறந்துட்டு யதார்த்தமாக பேசி சிரிச்சிட்டு வர்றது நல்லா தானேங்க இருக்குது. வீட்டுக்குள்ளே இருந்தால் ஏதாச்சும் ஒரு யோசனை இருந்துக்கிட்டே இருக்குது. வெளியில் போய் இப்படி நமக்கு பிடிச்சவங்கள பார்த்தா எல்லாமே மறந்துடும் தானே. எனக்கு அப்படி தான் தோணுது. உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா சொல்லுங்கள்.